இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிண்டே வந்ததில்லை. மனசுக்கு அமைதி வேணும்னா இந்த இடத்துக்கு தான் வருவேன். ஆனா இப்பெல்லாம் வர்றதில்லை. ஏன் தெரியுமா? இங்க ஒரே காதலர்கள் கூட்டம். இந்த போட்டோக்கு என்ன அர்த்தம்? இது எங்க இருந்து இருக்கு? எங்க வச்சிருந்ததோ அங்க இருந்து எடுத்தேன். இந்த போட்டோக்கு என்ன அர்த்தம்? அது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். அதாவது மாறுவேட போட்டியில. அதான் நீங்க போய் சொல்லிருக்கேன். இது கல்யாணத்தும் போது எடுத்த போட்டோவா தான் இருக்கணும். சந்திரன் எல்லா விவரமா சொல்லிருக்காரு. உண்மையை சொல்லுங்க. மனசுல எதெல்லாம் போட்டு குழப்பின்னு இருக்கேன். அந்த வெள்ளைக்கார வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட வித்தியாசமா இருக்கு. ராத்திரி படத்துக்கு வரதும் இல்ல, கேட்ட ஏதாவது சொல்லி மழைப்பிடுறேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். கொண்டா அந்த போட்டோவை. மாட்டேன். இவ்வளவு கோவம் உங்க மனசுல உள்ள குத்தத்தை தான் காட்டுறது. சொல்லுங்க, யார் இந்த லூசி? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? உண்மையை சொல்லுங்க. உண்மைதானே வேணும்? கேட்டுக்கோ. இது என் கல்யாண போட்டோ. அப்படின்னா லூசி என் பொண்டாட்டின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ரெண்டாம் பொண்டாட்டியா? மூணாவதோ நாலாவதோ இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன இப்படி ஓடிண்டே ஆதிச்சு கொடுத்து போயில நினைச்சியா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் அடுத்துனா என்ன எதுக்காக ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்தினேன்? அந்த வெள்ளைக்காரிட்ட என்ன யாருன்னு சொல்லிருக்கேன். ரெண்டாம் பொண்டாட்டின்னா இல்ல, பின்ன தங்கன்னு. வா விசாலி, வா. இப்படி உட்காரு. விசாலி, நான் சொல்றத நிதானமா கேளு. எனக்கு ஒண்ணு கேட்க வேண்டாம். என்ன ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஒரே அசடு. சரி சரி, பெரும் வயத்தோடு இருக்க. காபி சாப்பிடு. உனக்காகத்தான் போட்டேன். சாலி, நான் ஊருக்கு போறேன். என்ன அனுப்பிச்சிருக்கோம். திரும்ப திரும்ப அதையே சொன்னா எப்படி? நான் சொல்றத பூரா கேளு. வேண்டாம், எங்க அம்மா அண்ணாவை பார்க்கணும். என்னோட ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அனுப்புங்கன்னா எப்படி? என்ன பக்கத்தாமா நினைச்சா வர்றதுக்கும் நினைச்சா போறதுக்கும். உன்னை உடனே திருப்பி அனுப்புறதுக்கு இத்தனை செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி பாரிஸ் கூட்டு வந்தேன். நான் உங்களுக்கு ரெண்டாம் பொண்டாட்டியே இருக்க மாட்டேன். என்ன அனுப்பிச்சிருங்க. ஏண்டி, நம்ம ஊர்ல மட்டும் ரெண்டு பொண்டாட்டிக்காரா இல்லையா? சின்ன விஷயத்துக்கு போய் பெருசா ஆர்ப்பாட்டம் பண்றிய. உனக்கு இங்க என்னடி குறைச்சல்? ஆதிச்சபுரத்தை நீ வாழ்ந்த வாழ்க்கை இதை விட வசதியா? இல்ல நான் உங்ககிட்ட ஆசையா இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. நீங்க எங்க அண்ணாவை பார்க்கணும். விசாலி குட்டி, உங்களுக்கு நிஜமா என் மேல ஆசை இல்ல. என்ன ஏமாத்திட்டேன். எங்க ஆத்துல போய் சொல்லி ஏமாத்திட்டேன். கத்தாதடி, இது ட்ரெயின். எல்லாரும் பாக்குற. சரி, நான் பண்ணது தப்புதான். ஆனா யோசிச்சு பார்த்தேன்னா உனக்கே புரியும். வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்னா
அதுக்கு பணம் வேணும் சாலி. அது லூசி கிட்ட நிறைய இருக்கு. அதை அனுபவிக்கணும்னா கொஞ்சம் அனுசரிச்சு போனா என்ன தப்பு? எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன ஆத்துக்கு அனுப்பிச்சிருங்க தயவு செஞ்சு. திருப்பி திருப்பி அதே சொன்னா எப்படி? கிளிப்பு விளையாட்டம். இதென்ன விளையாட்டா? 10,000 ரூபாய் வச்சாதான் கிளம்ப முடியும். மடத்தனமா பேசாத. இதோட நிறுத்திக்கோ, இல்ல நான் என் குணத்தை காட்டுவேன். லூசி வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுத்த. அதுக்குள்ள எப்படியாவது சமாதானப்படுத்தி வைக்கணும் இந்த சனியனை. சாலி, நீ ஜெயிச்சுட்ட. உன்னை ஊருக்கு அனுப்புறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதானே? ஆல் ரைட். ஆனா இப்ப பிளேன்ல டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கிடைக்கிற வரைக்கும் நீ இப்ப இருக்கணும். எதையும் கண்டுக்காம சாதாரணமா நடந்துக்கணும். லூசி முன்னால வேற மாதிரி நினைச்சுக்குவா. லூசி கிட்ட என்ன சொல்லிருக்க தெரியுமா? என் தங்கைக்கு கல்யாணம் ஆன மறுமாசம் அவ புருஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். அவ பிரம பிடிச்சிருக்கா. அவளை ஒரு சேஞ்சுக்கு இங்க கூட்டின்னு வர போறேன்னு சொல்லி இருக்கேன். இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. லூசிய பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அம்மா அப்பா தொந்தரவுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மாத்திரை போட்டுக்கிறியா? அதுவும் வேண்டாம்னா இன்னொரு மருந்து இருக்கு. என்னடி திகு பண்ற? நீ என் பொண்டாட்டி. அப்படி சொல்லிக்கவே நான் வெக்கப்படுறேன். வெக்கப்பட்டுக்கோ, ஆனா பக்கத்துல படுத்துக்கோ. இனிமே செத்தாலும் நான் உங்க பக்கத்துல படுத்துக்க மாட்டேன். ஐ see. ஒண்ணுமே புரியாம எத்தனை நாள் தான் அந்த டிவியை பார்த்துட்டே இருப்பேன். நீயா இறங்கினால் ஒழிய நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அத்தனை நல்லவனா? வா, உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன். என் மேல கோபம் இருக்கட்டும், அதுக்காக உன்னையே வருத்திக்கிறேன். வா போலாம். இங்கேயே விழுந்து கிடைக்கிறதுக்கு பதிலா வெளியே போனாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா அதுவும் அழுக சினிமாவா இருந்தா? அழுக படமா? அசல் பிரெஞ்சு புராணம், எல்லாருக்கும் நல்லா புரியுற பாஷை. நான் பார்க்க மாட்டேன். இந்த கண்டாவியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இல்ல, நான் பார்க்க மாட்டேன். என்னது என்னது? வேண்டாம் வேண்டாம். ஆட்டுப்பழம் வாங்க, ஆட்டுப்பழம் வாங்கண்ணா. என் பக்கத்துல படுக்க மாட்டேன் சவால் விட்டேடி. அதுக்காக தாண்டி வேணும்னே ப்ளூ பிலிமுக்கு கூட்டிட்டு போனேன். கண்டபிஞ்சு போற மாதிரி இருந்ததா சினிமா? காடுத. எப்படியாவது உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறது தவிர வேற வழியே இல்லை. இனிமே நான் அழவே மாட்டேன். நான் அழவே கூடாது. இந்த கான்கார்டுக்கு வரும்போதெல்லாம் நினைச்சுப்பேன், நம்ம ஊர் பியூட்டி உன்னை கூட்டிட்டு வரணும். அத்தனை பேர் முன்னாடியும் அவளை நல்லா கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கணும்னு. நம்ம ஊர்ல முடியாது பாரு.
என்ன பேசாம இருக்க? என்ன விட்டுடுங்க, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? சொல்லுடி, என்ன பிடிக்கல? நீங்க தொட்டாலே பிடிக்கல. என்னது நட்ட நடு ரோட்ல? என்னடி புருஷனிய டா போட்டு பேசுற? பாரிஸ் தானே, பரவாயில்ல. நீ இந்த மாதிரி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரல. இன்ஃபேக்ட் நீ முரண்டு பிடிக்கும் போதுதான் உன்னை அனுபவிக்கலாம்னு தோன்றது. பொறுக்கி Parlez français, non? Je peux vous aider? Dites-moi. Vous ne parlez pas? என்னடி முழிக்கிற? புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த வில்லங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துருவான்னு நினைச்சியா? Madame, vous savez mes lusari. Elle croyait que vous êtes indienne. Ah, si. இப்ப ஒழுங்கா நான் சொல்றபடி கேக்குறியா? இல்ல அடுத்த விரலையும் சுடட்டுமா? சினிமாவுக்கு போலாமா? ஆத்துக்கு போகணும். ஷாப்பிங் போலாமா? ஆத்துக்கு பக்கத்துல இருக்கேன். ஹீரோ மார்ஷ். அதான். ஆமா. ஷாப்பிங்னா உடனே கிளம்பிடுறா. ஷாப்பிங் பஜாருக்கு போற வழிய நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தாண்டா உன் கூட வரேங்கிற. நோக்கு எங்கடா புரிய போறது? இங்கேருந்து அந்த ஷாப்பிங் பஜாருக்கு போகணும்னா 3 தடவை பீச்சு கை பக்கம் ரோட்ல திரும்பணும், 2 தடவை வலது கை பக்கம் திரும்பணும், அப்புறம் 3 தடவை பீச்சு கை பக்கம் போகணும், மறுபடியும் 3 தடவை வலது கை பக்கம் போகணும். மொத்தம் 6 தடவை பீச்சு கை பக்கம், 5 தடவை வலது கை பக்கம். அங்க ஷாப்பிங் பஜாருக்கு மட்டும் போய் சேர்ந்துட்டா அன்னைக்கு மாதிரி புடவை கட்டின பொம்னாட்டி அங்க யாராவது நாளைக்கு வர மாட்டாளா? நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொன்னா காப்பாற்ற மாட்டாளா? 6 தடவை பீச்சு கை பக்கம், 5 தடவை வலது கை பக்கம்.